2026ஆம் ஆண்டு இந்திய அரசியலில் திடீரென அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த இளமுகங்களில் ஒருவர்தான் சௌரவ் தாஸ். தொலைக்காட்சி விவாதங்கள், செய்தியாளர் சந்திப்புகள், மாணவர் போராட்டங்கள் என எங்கு பார்த்தாலும் அமைதியாகவும் ஆதாரங்களுடனும் பேசும் இவருடைய தோற்றம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆனால் யார் இந்த சௌரவ் தாஸ்? அரசியலுக்கு வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தார்? எப்படி நாடு முழுவதும் பேசப்படும் செய்தி தொடர்பாளராக உயர்ந்தார் என்றும் அவரது முழு பின்னணி என்ன என்பதை பற்றியும் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சௌரவ் தாஸ் இவர் 2000ஆவது ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி புதுடெல்லியில் பிறந்தவர். சிறு வயதிலிருந்தே சாதாரண செய்திகளை படிப்பதை விட ஒரு சம்பவத்தின் பின்னணியில் என்ன நடந்தது என்பதை ஆராய்வதில் தனித்துவமான ஆர்வம் கொண்டிருந்தார். அதுதான் பின்னால அவருடைய தொழில் வாழ்க்கையின் அடித்தளமா மாறுது. பள்ளி கல்வியை முடித்த பிறகு நொய்டாவில் இருக்கக்கூடிய அமிட்டி பல்கலைக்கழகத்தில் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். கல்வி காலத்திலேயே செய்தி சேகரிப்பு, தரவு பகுப்பாய்வு, ஆவணங்களை ஆய்வு செய்தல் மற்றும் தகவல்களை சரிபார்ப்பது போன்ற செயலில் ஈடுபட்டு வந்தார். ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு முன்பு அதன் உண்மைத்தன்மையை உறுதி செய்வது இவருடைய முக்கிய கொள்கையா இருந்துட்டு வருது. பட்டப்படிப்பை முடித்த பிறகு சௌரவ் தாஸ் விசாரணை பத்திரிகையாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். நீதித்துறை, சட்டம், அரசு நிர்வாகம், கல்வி அமைப்பு, தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் ஊழல் தொடர்பான பல்வேறு விஷயங்களில் தொடர்ந்து ஆய்வு செய்து கட்டுரைகள் மற்றும் செய்திகளை வெளியிட்டிருக்காரு. அதிகாரப்பூர்வ ஆவணங்கள், நீதிமன்ற தீர்ப்புகள், அரசு அறிக்கைகள் மற்றும் RTI மூலம் பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு செய்திகளை வெளியிட்டதால இவருடைய பணிக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைத்தது. சமூக பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதில் RTI சட்டத்தை மிகவும் திறமையாக பயன்படுத்தினார் சௌரவ் தாஸ். இளம் வயதிலேயே பல்வேறு அரசு துறைகளுக்கு தகவல் அறியும் உரிமை மனுக்களை அனுப்பி பொதுமக்களுக்கு தெரியாத பல தகவல்களை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இதன் மூலம் அவர் சமூக ஊடகங்களிலும் இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு பொறுப்பான விசாரணை பத்திரிகையாளராக அறியப்பட்டார். தற்போது 2026ஆம் ஆண்டு இந்திய கல்வித்துறையை உலுக்கிய மாணவர் போராட்டங்கள் தொடங்கிய போது சௌரவ் தாஸின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டது. கல்வி சீர்திருத்தம், தேர்வு முறைகேடுகள் மற்றும் மாணவர்களின் உரிமைகளுக்காக உருவான காக்ரோச் ஜனதா பார்ட்டி இயக்கம் தன்னுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்களை அறிவித்தது. அப்போது சௌரவ் தாஸ் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சனாக நியமிக்கப்பட்டார். அந்த நியமனமே அவரை தேசிய அரசியல் அரங்கில் அழைத்து சென்றது. அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற மாணவர் போராட்டங்களின் முக்கிய குரலாக மாறினார் சௌரவ் தாஸ். ஊடகங்கள் எழுப்பிய ஒவ்வொரு கேள்விக்கும் உணர்ச்சி வசப்படாமல் தரவுகள் மற்றும் ஆதாரங்களுடன் பதிலளிச்சிட்டு வந்தார். மாணவர்களின் கோரிக்கைகள் ஏன் நியாயமானவை, கல்வி அமைப்பில் என்னென்ன மாற்றங்கள் தேவை, அரசின் பொறுப்பு என்ன அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துரைத்துட்டு வந்தார். இதனால் தேசிய ஊடகங்கள் அவருடைய ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பையும் முக்கியமாக ஒளிபரப்ப தொடங்கியது. போராட்டத்தின் போது மத்திய அரசின் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளிலும் முக்கிய பங்காற்றினார் சௌரவ் தாஸ். மாணவர்களின் கோரிக்கைகளை அரசிடம் நேரடியாக முன்வைத்து கல்வி அமைப்பில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும், தேர்வு முறைகேடுகளுக்கு பொறுப்பானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாணவர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க அரசு உடனடியாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்திட்டு வந்தார். சௌரவ் தாஸ் பேசும் விதம் மற்ற அரசியல் செய்தி தொடர்பாளர்களிடமிருந்து இவரை வேறுபடுத்தி காட்டியது. தேவையற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை விட அதிகாரப்பூர்வ ஆவணங்கள், புள்ளி விவரங்கள் மற்றும் சட்ட அடிப்படையிலான வாதங்களையே அவர் அதிகம் பயன்படுத்துகிறார். இந்த அணுகுமுறையால் அவருக்கு ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, அரசியல் பார்வையாளர்களிடமும் ஒரு தனித்துவமான மரியாதை கிடைத்தது. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இவரது மெட்டா மற்றும் வாட்ஸ்அப் கணக்குகள் தற்காலிகமாக முடக்கப்பட்ட சம்பவமும் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது. பிறகு மெட்டா நிறுவனத்தின் தானியங்கி அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிழை காரணமாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா விளக்கமும் அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய கணக்குகள் மீண்டும் செயல்படுத்தப்பட்டது. இந்த சம்பவமும் கருத்து சுதந்திரம் மற்றும் டிஜிட்டல் தளங்களின் பொறுப்பு குறித்து நாடு முழுவதுமே விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது.
பத்திரிகையாளர், RTI ஆர்வலர், சமூக ஆய்வாளர், அரசியல் செய்தி தொடர்பாளர் என பல முகங்களை கொண்ட சௌரவ் தாஸ் குறுகிய காலத்திலேயே தேசிய அளவில் கவனம் பெற்ற இளம் ஆளுமையாக உருவெடுத்திருக்கிறார். உண்மைகளை ஆதாரங்களுடன் பேசும் இவருடைய செயல் இந்திய பொது வாழ்வில் அவருக்கு தனித்துவமான ஒரு அடையாளத்தை உருவாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.